Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ள. இந்த ரெசிபி வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் மீன்ஸ் a lot to me. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இந்த ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வீட் ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு மைதா கூட ஆட் பண்ணலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவா அண்ட் 1/2 கப் அளவுக்கு நான் ஜாகரி ஆட் பண்ணுறேன். நல்லா வெல்லம் வந்துட்டு நான் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக சால்ட் அண்ட் கொஞ்சமாக குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம போட்ட அந்த சால்ட் அண்ட் குக்கிங் சோடா நல்லா ஈவனாக நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இதை கரெக்டாக மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் இந்த ரெசிபிக்கு சுகர் கூட சேர்த்து செய்யலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆப்பிள் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஆப்பிள் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பனானா ஆர் பைனாப்பிள் இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம். 3 ஃப்ரூட்ஸில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண ஆல்மண்ட் அண்ட் குட்டி குட்டியாக கட் பண்ண கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு தடவை நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த ஃப்ரூட்ஸும் இல்லைனா கூட நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதுவுமே சேர்க்காமல் இதை செஞ்சிங்கன்னா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கட்டியான பேட்டர் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இந்த பேட்டர் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு திக்காக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இதை பணியாரம் பேனில் தான் சுட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் கீ ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணலாம். பட் கீ சேர்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட கீ வந்துட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட கொஞ்சமாக செசமி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளு தான் நான் ஆட் பண்ணுறேன். எள்ளு வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆன அளவுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸில் சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்த உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேட்டர் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிடலாம். லோ ஹீட்டில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. பேட்டர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 2 மினிட்ஸ் லோ ஹீட்டில் அப்படியே குக் ஆக விட்டுடலாம். பாருங்கள், இது 2 நிமிஷம் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதை இன்னொரு சைட் ஃப்ளிப் பண்ணிவிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் லோ ஹீட்டில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஹீட்டில் குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும் அண்ட் உள்ளே வந்துட்டு வேகாமல் போயிடும். அப்புறம் உங்களால் சாப்பிட முடியாது. எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது 2 சைடுமே சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம மோல்லேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லா பணியாரமும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி ஜஸ்ட் 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அம்மா எவ்ரி வீக் இதை வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது அம்மாவோட ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள். வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.